Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவர் வாஷ் ஃப்ளவர் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போது இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு 15 ஒயர் 2 அடியில் எடுத்திருக்கேன், ஒரு வளையல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வளையலில் இந்த ஒயர்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து ரெண்டாக மடிச்சிக்கிங்க. மடிச்சிக்கிட்டு வளையலுடைய அடிப்பகுதியிலேருந்து உள்பக்கத்துக்கு இப்படி கொடுத்து இந்த ரெண்டு முனையும் இந்த லூப்புக்குள்ளே இப்படி விடணும். இப்படி சமமாக இருக்கான்னு இங்கே பார்த்துக்கணும். இங்கே வந்து இந்த வழவழப்பான பகுதி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி பெரட்டி இருந்தாக்கா இப்படி சரி பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி 15 ஒயரையும் ஜாயின் பண்ணிடணும். இங்கே மேல் பக்கம் இது ரெண்டும் சமமாக இருக்கணும். இப்போ 15 ஒயரையும் இதுமாரி இந்த ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஒரு ஒயர் எடுத்து இப்படி சமமாக மடிச்சிக்கிட்டு இந்த பகுதியை இப்படி அடியிலேருந்து உள்பக்கமாக கொண்டு வரணும். இந்த லூப்புக்குள்ளே இந்த 2 முனையும் இந்த லூப்புக்குள்ளே விடணும். லூப்புக்குள்ளே விட்டுட்டு இது பெரட்டி இருந்தாக்கா அப்படி சரி பண்ணிக்கணும். இப்படி நகர்ந்து தான் போகும். ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் பார்க்காம ஃபஸ்ட்டு 15 ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா சரி பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல வச்சு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அப்புறமா நகர்த்தி விட்டுக்கலாம். இப்போ இதுமாரி 15 ஜாயின் பண்ணிக்கலாம். 15 ஒயரையும் ஜாயின் பண்ண பிறகு இப்போ நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல இப்போ 2 ஒயர் இருக்குது. பக்கத்தில் இந்த 2 ஒயர் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு ஒயரையும் இதுலேருந்து வர்ற ஒரு ஒயரையும் சேர்த்து நம்ம இப்படி நாட் போடணும். இந்த பக்கத்துலேருந்து வர்றதில் ஒன்று, இப்போ இதுமாரி ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி இந்த நாட் போடணும். அடுத்து இந்த ஒயரோட இதுக்கும் பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்க ஒயரில் 2 ஒயர் வரும். அதில் ஒரு ஒயர் எடுத்து இதோட ஜாயின் பண்ணணும். இதை சேர்த்து இப்படி ஒரு நாட் போடணும். இப்போ இது மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு ரவுண்டு போடணும். இது மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஜாயின் பண்ணியிருக்கிறது லூஸாக இருக்கும். அந்த லூஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த நாட் போடணும். இதுமாரி ஃபஸ்ட்டில் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் ஒரு லைன் பின்னியாச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு 4 நாட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 நாட்டுக்கு மேலே இருக்கிற ஒயரை மட்டும் நம்ம பின்னும் போது 3 நாட்டு வரும். அதுக்கு மேலே உள்ள ஒயரை பின்னா 2 1ன்னு இது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த 4 நாட்டு, இந்த 4 நாட்டுக்கு மேலே உள்ள ஒயரை மட்டும் நம்ம பின்னுறோம். அதில் 3 நாட்டு வரும். இப்போ இந்த 3 நாட்டுக்கு மேலே உள்ள ஒயர் பின்னா 2, அடுத்தது 1ன்னு வரும். இப்போ ஒரு இதழ் பின்னி முடிச்சிட்டோம். அடுத்தது பின்னும்போது அடுத்து ஒரு 4 நாட் நம்ம எடுத்துக்கணும்.
ஒரு இதழுக்கு 4 நாட் தேவைப்படுது. அடுத்து ஒரு 4 நாட்டு எடுத்துக்கும் போது இந்த இந்த இதழில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரை இதோட சேர்த்துக்கணும். அதாவது இது 1 2 3 4ன்னு, அதாவது அடுத்தது பண்ணும்போது 3 தான் எடுத்துக்கிறோம். 3 எடுத்து இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஒன்றையும் சேர்த்து 4ன்னு வச்சுக்கிறோம். இந்த 4 நாட்டுக்கு மேலே நம்ம ஒரு நாட் போடும்போது 3 2 1ன்னு போடணும். இப்போ நம்ம 2 இதழ் பின்னிட்டோம். அதை ஃபஸ்ட்டு 4 நாட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே 3 2 1ன்னு பின்னோம். அடுத்தது இந்த 4வது நாட்டை அடுத்த இதோடையும் சேர்த்துக்கிட்டோம். அது சேர்த்து இது 1 2 3 4, அதுக்கு மேலே 3 2 1. இப்போ டோட்டலாக நம்ம வந்து ஃபஸ்ட் லைனில் 7 நாட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 4, அடுத்து பக்கத்தில் உள்ள 3ஐயும் சேர்த்து இந்த லாஸ்ட்டில் உள்ளையும் சேர்த்தாக்கா இந்த 4. அது மாதிரி டோட்டலாக இப்போ 7 நாட்டு தான் நம்ம அடியில் ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த இதை பின்னும்போது இங்கே இருக்கிற அந்த 4வது நாட்டை இந்த 3 நாட்டோடையும் சேர்த்துக்கணும். இந்த 3 நாட்டோடையும் சேர்த்தாக்கா இது 4 நாட்டாக எடுத்து இதுக்கு மேலே 3 2 1ன்னு பின்ன போகிறோம். இப்போது 4 இதழ் பின்னி முடித்தாச்சு. இப்போ 5ஆவதாக பின்னும்போது பார்த்தாக்கா இப்போ நம்மளுக்கு 2 நாட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல 2 நாட்டு தான் இருக்கும். அதாவது இந்த இதழோட 4வது நாட்டும் இந்த இதழோட 4வது நாட்டையும் சேர்த்தோம்னா தான் இங்கே 4 வரும். இப்போ இந்த 4க்கும் மேலே 3 நாட்டு 2 1ன்னு பின்னும். கடைசியாக எல்லாத்தையும் 4ஐயும் பின்னி முடித்த பிறகு 2 தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் ஒன்று சேர்த்துக்கணும், இந்த பக்கத்தில் ஒன்று சேர்த்துக்கணும். இப்போ இந்த 4ஐயும் சேர்த்து 3 போட்டோம். அடுத்தது 2, அடுத்தது 1 அப்படின்னு போட்டாக்கா நம்மளுக்கு 5 இதழும் முடிஞ்சிடும். இப்போது 5 இதழும் பின்னிட்டேன். இப்போ இந்த பூவில் இருக்கிற இந்த நடுப்பகுதி மட்டும் பின்னோம். இதுக்கு நம்மளுக்கு தனியாக ஒயர் எடுத்து இதை ஆம்லா நாட் போட்டிருக்கேன். சென்டரில் 4, 2 சைட்லேயும் இந்த சைடில் 3, இந்த சைடில் 3ன்னு போட்டிருக்கேன். அதை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முடிச்சிருக்கிற இந்த பூவில் பின்னாடி இருக்கிற ஒயர்லாம் நீளமாக இருக்கும். அது அப்படியே பின்னாடி சொருகி விட்டுக்கும். சொருகி விட்டுட்டு ஒயர்லாம் வெட்டிடாதீங்க. இப்போது இது பின்னுறதுக்காக 8 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு அடியில் 8 ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இந்த ஆம்லா நாட் போட்டுக்கலாம். 8 ஒயரில் 2 ஒயர் எடுத்து இப்படி மடிச்சுப்போம். இப்படி சமமாக மடிச்சுக்கிட்டு ஒரு ஒயர் மடிச்சுக்கிட்டு 2வது ஒயரை இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி பிடிச்சிங்க. 3ஆவதாக நம்ம ரன்னிங் ஒயரை விட போகிறோம். 3ஆவதாக ரன்னிங் ஒயரில் இந்த பாதி அளவுக்கு மடித்த அளவுக்கே ரன்னிங் ஒயர்லையும் விட்டுக்கணும். விட்டுட்டு இப்படி மடித்து நீளமாக இருக்கிற பகுதி மேலே இருக்கணும். ரன்னிங் ஒயர் நீளமாக இருக்கிற பகுதி மேலே இருக்கணும். இப்போ 3ஆவதாக இருக்கிற ரன்னிங் ஒயரை இந்த 2ஐயும் லாக் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மடித்த ஒயருடைய அடிப்பகுதியை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கலாம். 2ஆவதாக வச்ச ஒயருடைய அடிப்பகுதியை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் இருக்கிற லூப்புக்குள்ளே விடணும். இப்போ 3ஆவதாக நம்ம வச்சுருக்க ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும், அதாவது ஃபஸ்ட் ஒயர்லேயும் செகண்ட் ஒயர்லேயுமே 2 லூப்புக்குள்ளேயுமே இப்படி விடணும். விட்டுட்டு இப்போ எல்லா ஒயரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு நெல்லிக்காய் முடிச்சு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இதை மாதிரி மீதி இருக்கிற ஒயர்லேயும் இன்னும் ஒரு 3 நாட் போடணும். மொத்தம் 4 நாட் போட போகிறோம். இன்னொரு முடிச்சு போட்டு காட்டுறேன். இப்போ ரன்னிங் ஒயரை இப்போ ஃபஸ்ட்டு மடிச்சிக்கணும். ரன்னிங் ஒயர் மடிச்சிக்கிட்டு அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்து சமமாக மடித்து அதை 2ஆவதாக வைக்கிறோம். 3ஆவதாக இந்த ஒரு அடி ஒயரு எடுத்து அதை அப்படி லாக் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் வைக்கிறோம். அடுத்து வச்ச ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விடுறோம். 3ஆவதாக வச்ச ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் விடணும். இப்போ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ 2 நாட் போட்டோம். இன்னும் 2 நாட்டையும் நம்ம போட்டுடலாம்.
4 நாட் போட்ட பிறகு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைன் போடணும். மேல் பக்கம் 3 அடிப்பக்கத்துலேயும் 3 போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் நாட்டுடைய இந்த ஃபஸ்ட் ஒயர் மேலே 2 ஒயர் இருக்கும், கீழே 2 ஒயர் இருக்கும். இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயரில் தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு விட்டுட்டு அப்படியே மடிச்சிக்கலாம். மடிச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ரெண்டாவது ஒயராக மடிச்சிக்கிறோம். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அடுத்தது இந்த ரெண்டாவது ஒயரை இப்படி ரெண்டாவதாக மடிச்சிக்கிறோம். இப்போ அடுத்த நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட் ஒயர் இதை 3வது ஒயராக இப்படி கொண்டு வரோம். இப்போ ரன்னிங் ஒயர் இருக்கிற ஒயரை மேல் பக்கம் கொண்டு வரோம். அடுத்தது ரெண்டாவதாக வச்ச ஒயரை, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற ரெண்டாவது ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். அடுத்தது இந்த கீழே இருக்கிற, அதாவது ரெண்டாவது நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட் ஒயர் இதை 2 லூப்புக்குள்ளேயும் விடுறோம். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி இந்த பக்கம் உள்ள இந்த 2 நாட்டையும் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சிக்கணும். அடுத்தது இந்த ரெண்டாவது நாட்டில் ஒரு ஒயர் தான் இருக்கும், அதை ரெண்டாவதாக மடிச்சிக்கிறோம். அடுத்தது இந்த நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட் ஒயர் இது ரெண்டையும் லாக் பண்ணுற மாதிரி 3வது ஒயராக வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் 2 லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை விடணும். இப்போ ஒயர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இது மாதிரி இன்னொரு நாட் இங்கே போட்டுட்டு இங்கே கீழேயும் ஒரு 3 நாட் போட்டுடலாம். இப்போ இது மாதிரி பின்னி முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த பின்னி முடிச்சிருக்க இந்த பூடை நடுப்பகுதியில் இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப கேப் அதிகமாக தெரிஞ்சுதுனாக்கா ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 நாட் போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க இந்த சர்க்கிள் அந்த இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்கா இங்கே கேப்லாம் தெரியும் இந்த ஓரத்துலலாம். அப்போ இன்னும் ஒரு 2 நாட் இந்த பக்கமும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கரெக்டாக இருந்தாக்கா இப்படியே நம்ம பின்னாடி இந்த ஒயர்லாம் சொருவி விட்ட வேண்டியதான். இப்போ இந்த ரெட் கலர் ஒயர்லாம் இப்போ நீளமாக இருக்குது. இப்போ இதை விளக்கிட்டு இதுமாரி இந்த நாட்ஸ்லேயே இந்த எல்லோ கலர் ஒயரையும் இப்படியே சொருகணும். சொருகி விட்டுட்டு அதிகமாக இருக்கிற ஒயரை இந்த எல்லோ கலர் மட்டும் நம்ம வெட்டி விட்டுடலாம். ரெட் கலரை வெட்டக்கூடாது. அது இதை மாதிரி நம்ம இதில் இப்போ நம்ம ஃப்ளவர் வாஷில் சொருகிறதுக்காக அதை வச்சுக்கணும். அப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிற ஒயரை மட்டும் சொருகி விட்டு வெட்டிடலாம். இப்போ இந்த எல்லோ கலர்லாம் இப்படி சொருகி விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அது இந்த வெளிப்பக்கம் தெரியாத மாதிரி இந்த ஓரத்துலலாம் தெரியாத மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரெட் கலர்லேயும் சில ஒயர்லாம் குட்டையாக இருக்குது. இப்போ நீளமாக இருக்கிற ஒயர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த குட்டையாக இருக்கிற ஒயரையும் இந்த ரெட் கலர்லேயும் நம்ம வெட்டி விட்டுடலாம். இப்போ இது மாதிரி எல்லோ கலர் ஒயரை சொருகும் போது இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி மேலே இருக்கிற மாதிரி தான் சொருக முடியும். அதே மாதிரி சொருகிங்க. இப்போ சொருகிட்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய அழகான பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் வாஷ் ஒன்று ரெடி பண்ணலாம். இப்போது இந்த ஃப்ளவர் வாஷை 3 பார்ட்டாக செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி இது வந்து 11 ஒயர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 அடி எடுத்துங்க. 11 ஒயரை இந்த வளையல் வச்சு இப்போ ஃப்ளவருக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணி அது எந்த அளவு ஹைட் வருதோ அதுமாதிரி பின்னிட்டு உள்ளே அப்படியே சொருவி விட்டுடுங்க. சொருகும் போது இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயர் இப்படி சொருகணும். தனித்தனியாக இல்லாமல் 2டையும் ஜாயின் பண்ணி இப்படி சொருகிக்கணும். அடுத்தது இதில் ஒரு 9 ஒயர், இது 2 அடி எடுத்துருங்க. இதில் 9 ஒயர் எடுத்து நம்ம இது மாதிரி நம்ம பூஜா பேஸ்கெட்லாம் போடுவோம். அந்த மாதிரி நாட் போட்டு இதில் 6 போட்டிருக்கேன், இதில் 9. அந்த 9 ஜாயின் பண்ணி இப்படி போட்டுக்கணும். 9ல் 4 நாட்டு வரும் 8. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று ஜாயின் பண்ணிங்கன்னா இதுமாரி 9 நாட்டு வந்துடும். இது வந்து நம்ம 6 ஒயர் 3 நாட் போட்டு பூஜா பேஸ்கெட்லாம் ஜாயின் பண்ணுவோம். அதுமாரி ஜாயின் பண்ணி எந்தளவு ஹைட் வருதோ அதுமாரி ஜாயின் பண்ணிக்கிட்டு எத்தனை லைனோ அது பண்ணிக்கிட்டு உள்ளே அப்படியே சொருவி விட்டுடுங்க. இப்போ இதுமாரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி வச்சு இப்போ இந்த பூ இதில் வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல வைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி இப்போ இது மாதிரி சொருகிட்டு இதுக்குள்ளே அப்படியே சொருவி விடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குதுன்னு நினச்சாலும் சுமாராக இருக்குதுன்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.